அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. பிரதமரின் அமெரிக்க பயணம் ஒரு பார்வை. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையே அண்மையில் நடைபெற்ற வாஷிங்டன் சந்திப்பு இருதரப்பாலும் திருப்திகரமானது என சொல்லிக்கொள்ளப்பட்டாலும் அதில் இருதரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல அம்சங்களை அவர்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பை எழுப்புகிறது. இந்தியாவில் தயாரிப்போம், இந்தியாவே முதலில் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தாக்கத்தை போலவே அமெரிக்காவே பெரியது, அமெரிக்காவே முதலில் போன்ற கருத்தாக்கத்தை அதிபர் ட்ரம்ப் பிரதிபலிக்கிறார். தேசியவாத சிந்தனை மிக்க இந்த தலைவர்களின் கைகோப்பு எதிர்கால புவிசார் அரசியலை வடிவமைப்பதில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது என்பதை உணர்த்துகிறது. அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரை மெக்சிகோ, கனடா மற்றும் சீனாவை இலக்கு வைக்க அவர் பயன்படுத்தும் புதிய ஆயுதங்கள் வணிகம் மற்றும் வரிகள் விதிப்பு நடவடிக்கைகள். ஒருவேளை அமெரிக்கா டாலரை குறைத்து மதிப்பிடும் வகையில் தனி நாணயம் போன்ற நடவடிக்கையை இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் முன்னெடுத்தால் பிறகு 100% வரிகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தல் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கலக்கம் அடைய செய்துள்ளது. 140 இந்தியர்கள் 23 நாடுகளை சேர்ந்த 28 வெளிநாட்டினர் கொல்லப்பட்ட 2008 மும்பை தாக்குதல் சதித்திட்டத்தை தீட்டிய டேவிட் ஹேட்லியுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்த கனடா குடியுரிமை பெற்ற பாகிஸ்தானிய வம்சாவளி தஹாவுர் ரஹ்மான் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த ட்ரம்ப் ஆதரவளிப்பது பிரதமர் மோடியின் ராஜ்ஜிய உத்தியின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தற்போது ராணா லாஸ் ஆஞ்சலஸில் பெருநகர் தடுப்பு காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். கைவிலங்கு பூட்டப்பட்ட நிலையில் அண்மையில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் விவகாரத்தில் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு புலம் பெயர்ந்தவர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அந்த இந்தியர்களை திருப்பி அனுப்பினால் ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் மோடி அமெரிக்காவில் அறிவித்துள்ளார். இது அதிபர் ட்ரம்பின் ராஜ்ஜிய உத்திக்கு கிடைத்த வெற்றியாக அமெரிக்காவில் பார்க்கப்படுகிறது. திறமையான இந்திய நிபுணர்கள் மற்றும் மாணவர்களுக்கு H-1B விசா திட்டத்தின் மூலம் திறந்த வாய்ப்புகளை வழங்க அமெரிக்காவை இந்தியா வற்புறுத்தியுள்ளது. இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுவோருக்கு சாதகமான விஷயம். ஏற்கனவே முந்தைய ஜோ பைடன் ஆட்சியின் போது நீடித்த ரஷ்யா மீதான அமெரிக்கா தடை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏவுகணை அமைப்புகளை வாங்கியது மற்றும் சலுகை விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததன் மூலம் அந்நாட்டுள்ளான
தனது பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை இந்தியா தக்க வைத்தது உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு எரிச்சலூட்டின. இதேபோல ஈரானுடனான இந்தியாவின் வர்த்தக உறவுகள் மீதும் அமெரிக்கா அதிருப்தி கொண்டிருந்தது. இருப்பினும் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடான தனது உறவுகளை மேம்படுத்த ஈரானை முக்கிய எரிசக்தி ஆதாரமாகவும் ஒரு முக்கிய கூட்டாளியாகவும் இந்தியா காண்கிறது. ஆனால் அந்நாட்டு மீதான அமெரிக்கா தடைகள் ஈரானுடனான இந்தியாவின் உறவுகளை சிக்கலாக்கியுள்ளது. இதன் விளைவாக ஈரானில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா குறைத்து கொண்டது. இந்தியாவில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உத்தேசிக்கப்பட்டுள்ள குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடியிடம் இசைவு தெரிவித்துள்ளார். இந்த வருகை மூலம் இரு நாடுகளின் நல்லுறவுகள் மேலும் வலுப்பட வாய்ப்புள்ளது. வர்த்தகம் மற்றும் வரிகள் விவகாரத்தில் மோடியும் ட்ரம்பும் நேர்மறையான அணுகுமுறையை கையாள்வதன் பிரதிபலிப்பாக $50,000 கோடி வருடாந்திர பரஸ்பர வர்த்தக இலக்கை நிர்ணயித்து கொள்ள இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அநேகமாக இதற்கான ஒப்பந்தம் ட்ரம்பின் இந்திய வருகையின் போது சாத்தியமாகலாம். ரஷ்யாவுடனான இந்திய உறவு அமெரிக்காவின் மற்றொரு கவலையாகும். குறிப்பாக உக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பு படையெடுப்புக்கு பிறகும் ரஷ்யாவுடன் தொடரும் இந்திய உறவு குறித்து சில மேற்கு நாடுகளும் அதிருப்தி கொண்டுள்ளன. புதிய அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாளப் போகிறார் என மேற்கு நாடுகள் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளன. ட்ரம்பிடம் நேரடியாக உரையாடி சாத்தியமிக்க அமைதியை பிரதமர் மோடி பெற்றுத்தரக்கூடும் என உக்ரைன் அதிபர் லெலன்சி நம்புகிறார். ஒரே நேரத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் ஆகியவற்றின் தலைவர்களுடன் நேசக்கரம் நீட்டும் இயல்பை பிரதமர் மோடி பெற்றுள்ளதால் அவரது பேச்சை இந்த 3 நாடுகளின் தலைமைகளும் கேட்கக்கூடும். ஒருவேளை இந்த தந்திரத்தில் மோடி வெற்றி பெற்றால் அது ரஷ்யா உக்ரைன் பதற்றத்தை தணிப்பது மட்டுமின்றி மோடியை சர்வதேச தலைவராக உலக நாடுகள் அங்கீகரிக்கும் சூழலை எளிதாக்கும் என்பது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் பார்வை. நன்றி.